Hi hello friends, welcome to our channel 𝐒𝐶𝐀𝐑𝐄 official. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நாங்க முழுமையா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா கிடைச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு KineMaster அப்ளிகேஷன் தேவைப்படும். அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தான் இன்டர்பேஸ் இருக்கும். இன்டர்பேஸில் சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 1.1 ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மீடியான்ற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டைம் லைனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காண்டி. வச்சு டிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண போகிற இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் ஆப்ஷனுக்கு பார்த்துக்கிற ப்ரைம் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணிடுங்க. டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஃபோட்டோவை. அதுக்கப்புறமா விரலை வச்சு சரியான அளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர் வந்ததுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணி டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒபாசிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 53 அப்படி வச்சுருங்க. இப்படி ஏன் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வைக்க போகிற டெம்ப்ளேட் நல்லா டிடிஎஸ் தெரிகிறக்காண்டி தான் ஒரு 53 54 வச்சு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா லேயரை மறுபடியும் கிளிக் பண்ணி எஃப்எக்ஸ் போய்க்கோங்க. எஃப்எக்ஸ் போனதுக்கப்புறமா பிளர் எடுத்துக்கோங்க. பிளர் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அது ஒரு 3 செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறமா அந்த பிளர் உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக வரலைன்னா டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஜூம் பண்ணி வச்சு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க. போய் நீங்கள் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. என்னோட டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எடுத்ததுக்கு அப்புறமா மேலே கட் ஆப்ஷன் பார்த்துக்கிற ப்ரைம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ கேட்ட மாதிரி ஃபுல் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு வெளியே அவ்வளோ கலர் டல்லாக இருந்துவேண்டா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் உள்ளதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. சென்டரில் உள்ளதை ஒரு சொட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா வாங்க. போயிட்டு நீங்கள் முதல்ல யூஸ் பண்ண அதே பிக்சரையே யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப்பிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு எனேபிள் பட்டன் இருக்கும். அந்த எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேப் சென்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை கிராப் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. நான் கிராப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிராப் பண்ண இமேஜை அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற அளவில் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வைங்க. நான் ஜூம் பண்ணி உள்ள வச்சுக்கிறேன். பண்ணி காட்டுறேன் சும்மா. நீங்கள் அந்த இமேஜை கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு சென்டு பேக் பேர்டை கொடுத்துருங்க. டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி போயிடும் அந்த இமேஜ். அதுக்கப்புறமா டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க. போயிட்டு நான் கொடுக்குற டெஸ்ட் இமேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட டெஸ்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட டவுன்லோட் பண்ணுங்கள். எடுத்ததுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த டெஸ்ட் இமேஜை நான் வைக்கிற இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கோங்க. போயிட்டு உங்களோட சேனல் பாட்டர் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன் என்னோட சேனல் பாட்டர் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணி நான் வைக்கிற இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சு டிக் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக வச்சு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஆடியோ சேர்க்குற மாதிரி இருந்து வேண்டாம். ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் உங்கள் சாங் இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நாங்கள் அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சைடில் இருக்கிற ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 1080p வச்சுட்டு உங்களுக்கு மொபைலை கேட்டு வைங்க. நான் 1080p வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஹையில் கொடுத்துருங்க. அந்த ரேஷியோவை கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரில் சேவ் ஆகிடும் வீடியோ. இதே போன்ற பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.